ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி சூப்பரான ஒரு சில்க் சாரியோட ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ணி முன் கப் ஷேப்பு எப்படி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட அளவு மொத்தம் 41 இன்ச்சு. அதுக்கு நம்ம 45 இன்ச்சு உடம்பு சுற்றளவு எடுத்துக்கலாம், மொத்த சுற்றளவும். அடுத்து ஃப்ரண்ட் பக்கம் நம்ம 22.5 இன்ச்சு எடுத்திருக்கோம், பேக் பக்கம் 22.5. அந்த 22.5 ரெண்டாக மடக்கி போட்டிருக்கோம். முன் பக்கத்துண்டை மடக்கி போல்டிங் பண்ண பிறகு ஷோல்டர் சைட்லேருந்து முன் கப்புக்கு 12.5 இன்ச்சு முன் கப் ஷேப் அளவு, அதுக்கு 13.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். 13.5 இன்ச்சு ஒரு நேர் கோடு போட்ட பிறகு இந்த வெட்டு பகுதியில் ஒரு 2 இன்ச்சு வைக்கிறோம். ஓப்பன் சைடு அந்த போல்டிங் பகுதியில் 1.5 இன்ச்சு வச்சுக்கிடணும். அடுத்தது முன் கழுத்து இறக்கம் நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிடணும். முன் கழுத்து இறக்கம் அந்த ப்ளவுஸுக்கு 6 இன்ச்சு, கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு. பாருங்கள், முன் கழுத்தளவு 6 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கழுத்து சுற்றளவு ஷோல்டரில் வச்ச அதே கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சையும் நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது ஷோல்டர் பக்கம் அந்த கழுத்து சுற்றளவை மார்க் பண்ண பிறகு நம்ம ஷோல்டர் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். 2.25 இன்ச்சு ஷோல்டர் அளவு, அதுக்கு 3.5 இன்ச்சு 3/4 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கும் ஆம்கோல் சைடு கை ஜாயின் பண்ணுறதுக்கும் 3/4 இன்ச்சு தையல் தும் போட்டிருக்கோம். மொத்தம் இந்த 2.25 இன்ச்சு ஷோல்டருக்கு 3.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது அதே 3.5 இன்ச்சுக்கு நேர் நம்ம ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கணும். இந்த ஆம்கோல் அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முன் துண்டு அளவுலேருந்து 4ல் ஒரு பங்கு முன் துண்டு அளவு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோமோ, உடம்பு சுற்றளவு தையல் வெட்டு துணியை சேர்க்கக்கூடாது, அளவு எடுத்திருக்கத உடம்புக்கு எவ்வளோ, அப்போ இந்த இதுக்கு 20.5 இன்ச்சு நம்ம முன் துண்டு எடுத்திருக்கோம். அந்த 20.5 4ஆக பிரித்து அதில் ஒரு பங்கு தான் இந்த ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கிறது. பாருங்கள், அப்போ இந்த ப்ளவுஸுக்கு 5 ஒரு கோடு தான் நம்ம கூட வச்சுருக்கோம். 5.25 வைக்கலை, 5 வைக்கலை, 5 ஒரு பாயிண்ட் கூடுதல் வச்சுருக்கோம். சரியாக வச்சு இந்த ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது முன் கழுத்து கொஞ்சம் ரவுண்டு கழுத்து நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிடலாம். அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ முன் கைக்குழி பின் கைக்குழி எப்படி மார்க் பண்ணிடுறோன்னு நம்ம டேனிங் டேன் பண்ணக்கூடிய ஒரு முக்கு பகுதியிலேருந்து 1.5 இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம ஒரு முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணியிருக்கோம். இதில் முன் கைக்குழி 1 இன்ச்சு வித்தியாசத்துலேயும் பின் கைக்குழி 1.5 இன்ச்சு வித்தியாசத்துலேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த உடம்பு சுற்றளவு 20.5 ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். தையல் தும்பு எவ்வளோ இடம் விட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 1 இன்ச்சு தையல் தும்புக்கு விட்டுருக்கோம்ல, ஒவ்வொரு பக்கமாக அந்த 2 இன்ச்சுங்கும்போது ஒரு பக்கம் 1 இன்ச்சு வரும், ஒரு பக்கம் முன் துண்டுக்கு ஒரு பக்கம் வரும். இந்த 20.5 நம்ம 2ஆக போல்டு பண்ணி போட்டு தான் இப்போ முன் கப் ஷேப் அளவு வச்சுட்ருக்குறோம். சரியா, அந்த 20.5 2ஆக போல்டு பண்ணும்போது நமக்கு 10.25 வரும். அந்த 10.25 பாதியில் தான் ஒரு சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சென்டர் மார்க் பண்ண பகுதியும் பாருங்கள், ஃபஸ்ட்டில் முன் கப் ஷேப்புக்கு ஒரு 2 இன்ச்சு வெட்டு பகுதியில் மார்க் பண்ணியிருந்தோம். ஓப்பன் சைடுக்கு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம். இந்த 2 கோடையும் கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இந்த சென்டர் பகுதியிலேருந்து கரெக்டாக ஜாயின் பண்ணி ஒரு ஆஃப் ரவுண்ட் மாடலில் கொண்டு வந்தால் போதும். சூப்பராக முன் கப் ஷேப்பு நமக்கு இப்போ ரெடி ஆகியாச்சு. முன் கப்புக்கு என்ன அளவெல்லாம் தேவையோ அவ்வளோ அளவுமே நம்ம கட் பண்ணுறதுக்குள்ள அளவு இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பின்கழுத்து அளவும் நம்ம மார்க் பண்ணிடலாம். பின்கழுத்து 9 இன்ச்சு நம்ம இறக்கம் போட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது முன் துண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கைக்குழி கட் பண்ணும்போது பின் கைக்குழி முன் கைக்குழி சேர்த்து கட் பண்ணிவிட்டு, அடுத்தது முன் கைக்குழி மட்டும் கொஞ்சம் குளித்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் நம்ம இப்போ பின் கைக்குழியும் முன் கைக்குழியும் சேர்த்தே தான் கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதி நம்ம லைட்டாக கட்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தது முன் கழுத்து கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த பட்டி ஓப்பன் சைடில் நம்ம போல்டிங் பகுதியிலேருந்து கட் பண்ணி எடுப்போம். இந்த கப் ஷேப்பு
பாருங்கள் எவ்வளோ ரவுண்டு ஷேப்பாக எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் ரொம்ப ஈஸியாக இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி பார்த்தாச்சுன்னா தைக்க நமக்கு ரொம்ப பழகி வந்துடும். பாருங்கள், அடுத்தது இந்த போல்டிங் பகுதியை முன்பக்கம் மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். மறந்தோம், பின்பக்கத்தில் கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா பேக் சைடு ஓப்பன் கிடையாது, ஃப்ரண்ட் பக்கம்தான் ஓப்பன் உண்டு நமக்கு. இப்போ லைனிங் துணியை தனியாக, மெயின் பீஸ் துணியை தனியாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஃபுல்லுமே ஷோல்டரை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முந்தி நம்ம முன் கைக்குள்ளேயே கொஞ்சம் குளித்து கட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், அடுத்தது முன் துண்டு மட்டும் நம்ம தனியாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பிறகு எப்படி நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம ஃபுல்லுமே நீட்டாக போல்டிங் பண்ணி இந்த ஓப்பன் சைடில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி விட்டோம்ல, அந்த கட் பண்ண பகுதியை நீட்டாக ஷோல்டர்லேருந்து போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடணும். போல்டிங் பண்ணி எடுக்கக்கூடிய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு நம்ம போல்டிங் பகுதியிலேருந்து மடக்கி எடுத்திருக்கோம். பாருங்கள், முன் கழுத்து அந்த ஓப்பன் சைட்லேருந்து நீட்டாக 3.25 இன்ச்சு மடக்கி எடுத்துருக்கோம். மடக்கி எடுத்த பிறகு 1.25 இன்ச்சு இந்த மெயின் டாட்டோட அகலம் 1.25 இன்ச்சு, உயரம் 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த மெயின் டாட்டில் இருந்து தான் எல்லா டாட்டுமே நம்ம பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இது மெயின் டாட், அந்த பட்டியோட சேர்ந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய டாட்டு. அடுத்ததாக நம்ம ஓப்பன் டாட் பிடிக்கணும். பாருங்கள், நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி இந்த உயரத்துலேருந்து ஷார்ப்பாக நம்ம பிடிச்சிட வேண்டியதான். அடுத்தது ஓப்பன் சைடில் அந்த துணியோட சென்டர் ஓப்பன் பகுதி, கழுத்து இறக்கத்துக்கும் இந்த பட்டிக்கும் கட் பண்ண இடத்துலேருந்து அளந்து அதில் சென்டர் பகுதி மார்க் பண்ணி ஒரு 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த டாட்டோட நீளம். பாருங்கள், இப்போ ஓப்பன் சைடு டாட்டு எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது ஆம்கோல் டாட்டு, மெயின் டாட்டு நம்ம உயரம் மார்க் பண்ணோம்ல, அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து அப்படியே ஒரு கிராஸாக நம்ம துணியை போல்டிங் பண்ணி ஆம்கோல் பகுதிக்கு பிடிச்சி எடுக்கும்போது ஒரு அளவு கிடைக்கும். அந்த அளவு தான் இந்த ஆம்கோல் டாட்டோட அளவு. இப்போ 3 டாட்டுமே நம்ம நீட்டாக பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், நீட்டாக இப்போ இந்த பாயிண்ட் மார்க் நம்ம பண்ணி முடித்தாச்சு. எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே அளவு பாயிண்ட் மார்க் வராது. ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த பாயிண்ட் அளவு வரும். பாருங்கள், நீட்டாக இப்போ பாயிண்ட் மார்க் பண்ணி முடித்தாச்சு. நீங்கள் இந்த மாடலில் பாயிண்ட் மார்க் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு அளவுக்கும் நம்ம ஒவ்வொரு அளவு பிடிக்கும். இது உடம்பளவும் மொத்த சுற்றளவும் 41 இன்ச்சு உடம்புள்ள ஒரு அளவு ப்ளவுஸுக்குள்ள அளவு தான் இந்த அளவு. பாருங்கள், 2.5 இன்ச்சு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறது தெரியுது. இப்போ முன் கப் ஷேப்பு நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம தைக்க வேண்டியதுதான். இந்த மார்க் பண்ணியிருக்கிறது நம்ம லைனிங் துணியில் தான் மார்க் பண்ணியிருக்கோம். மெயின் பீஸில் நம்ம எந்த ஒரு மார்க்கிங்கும் பண்ணலை. ஏன்னா லைனிங் பீஸ் உள்பகுதியில் வர்றதுனால நம்ம மெயின் பீஸில் மார்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. அடுத்ததாக முன் கப் ஷேப்பு நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். லைனிங் துணியை உள்பகுதியில் வச்சு பாருங்கள், பதிச்சு தைச்சாலும் ஒன்றும் இல்லை, இல்லைனா நம்ம பின் பண்ணி தைச்சிக்கலாம். இது லைனிங் துணியும் நீட்டாக இருக்குது. இந்த சில்க் துணியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நான் பின் எதுவுமே இதில் ஜாயின் பண்ணாமல் ஒரு தையல் போட்டு சோடியும் அடிக்காமல் நீட்டாக தைக்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த முன் கழுத்தை நம்ம தைச்சிக்கிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
முன்கழுத்து நம்ம மறைச்சி தைச்ச பிறகு இந்த மெயின் டாட் பிடிக்கலாம் பாருங்கள். கரெக்டாக 1.25 இன்ச்சு பிடிச்சி 3 இன்ச்சு உயரத்துக்கு நீட்டாக ஷார்ப்பாக கொண்டு முடிக்கணும். அடுத்தது ஓப்பன் சைடு டாட்டு 1/4 இன்ச்சை ஒரு குடம் பிடிச்சி நீட்டாக அந்த 2.5 இன்ச்சு நீளத்துக்கு கொண்டு அப்படியே ஷார்ப்பாக கொண்டு முடிக்கணும். எந்த குழி எதுவுமே நம்ம உழக்கூடாது. இந்த டாட் போடும்போது நீட்டாக கொண்டு நம்ம முடித்தாதான் நீட்டாக டஃப்பாக இருக்கும் கப் ஷேப்பு. பாருங்கள், இப்போ 3 டாட்டுமே தைச்சாச்சு. ஆனால் ஆம்கோல் சைடு டாட் மட்டும் நம்ம 2 தையல் போட்டுக்கிடணும். அடுத்தது இந்த கழுத்து தைச்சி வச்சுருக்கிற அடுத்த பக்கத்தை எடுத்துக்கிடலாம். பாருங்கள், 1.25 இன்ச்சு அகலம் உள்ள சூப்பரான அந்த மெயின் டாட் போட்டாச்சு. அடுத்தது ஓப்பன் சைடு டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அடுத்தது ஆம்கோல் டாட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதான். எல்லாமே இந்த மெயின் டாட்லேருந்து தான் நம்ம கரெக்டாக தையல் போட்டுட்ருக்கோம். போடும்போது நமக்கு அந்த மெயின் டாட்டுக்கு நேர் கரெக்டாக வரும்படியாக தைச்சாலே போதும். எந்த ப்ளீட் எதுவும் இல்லாமல் நீட்டாக இந்த கப்பு டஃப்பாக தைக்கலாம். பாருங்கள், கப்போட ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 2 கப்புமே நம்ம தைச்சாச்சு. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த மெயின் டாட்டு நம்ம தைக்கும்போது கொஞ்சம் கிராஸாக வர்றதுனால கொஞ்சம் இழுத்து கொடுக்கும்போது அதில் ஒரு சின்ன ப்ளீட் வரைய மாதிரி இருக்கும். அந்த ப்ளீட் வராத அளவுக்கு நம்ம தைக்கணும். அடுத்தது 1.25 இன்ச்சு வச்சு நம்ம பிடிச்ச அந்த மெயின் டாட்டை லைட்டாக தையலுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய இடம் போக மீதி அளவுக்கு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிடணும். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு 2 முன் கப் ஷேப் துணியும் எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு சூப்பரான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதில் கொஞ்சம் துணி மின்னமாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பட்டி ஜாயின் பண்ணால் போதும். சூப்பரான ஒரு கப் ஷேப்பு நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கப்பு முன் துண்டு எப்படி மார்க் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும், எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், சூப்பரான ஃப்ரண்ட் முன் கப் ஷேப்பு நீட்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.